Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா குயிக்கா பட்டர் முறுக்கு தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். அது போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு கடையில வாங்குன மாவு, நீங்க வீட்ல இருக்கிற மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு கடலை மாவு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். அரை டீஸ்பூன் சீரகம், உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்க உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு எண்ணெய் பாத்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். தாராளமா எண்ணெய் போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ எண்ணெயை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவோடையும் இந்த வெண்ணெய் மிக்ஸ் ஆகணும். ஆனா இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா குயிக்கா உடனே பண்ணிடலாம். இப்போ பாருங்க வெண்ணெய் நல்லா வந்து போட்டு இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு மாவு சாஃப்டா பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம மாவு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அச்சு இருக்கிற போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த முறுக்கு பிழிஞ்சிட்டுலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். முறுக்குக்கு எப்பயுமே அனல் வந்து ஒரே இதே வச்சுக்கணுங்க. ரொம்ப லோவாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் போகக்கூடாது. மீடியமா இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல கிறிஸ்பா கிடைக்கும். ரொம்ப லோவா போயிருச்சுன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப கடக்க முடுக்குன்னு ஆயிரும். இப்போ நம்ம நார்மலா வந்து பட்டர் முறுக்கு செய்யும்போது பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவுலாம் அரைச்சி சளிச்சு செய்வோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம இது வந்து வெறும் கடலை மாவு வச்சு செய்யறதுனால கொஞ்சம் குயிக்கா பண்ணிடலாம். ஆனால் பட்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டுக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம குயிக் பட்டர் முறுக்கு ரெடிங்க. இப்போ நான் மறுபடியும் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டார் வச்சு நம்ம பட்டர் முறுக்கு செஞ்சால் நல்லா வரும். இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த பட்டர் முறுக்கு ரெடி பாருங்க. வாயில் வச்சுனே கரையிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கிட்ட நம்ம டக்குன்னு உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல இதை பட்டர் முறுக்கை செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.